வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி எல்லா கட்சிகளும் தங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டிருந்தாலும் மறுபக்கம் சமூக ஊடகங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் பல்வேறு கருத்து கணிப்புகளையும் வெளியிட்டு வருகின்றன. இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இது கருத்து கணிப்பு தானா இல்லது கருத்து திணிப்பா, மக்கள் மனதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறத நோக்கத்தில் வச்சு இந்த மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வருதா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதையெல்லாம் நான் ஏன் பேசணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட 1991ஆம் ஆண்டு தேர்தலேருந்து பத்திரிகைகள், ஊடகங்கள், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் சொல்கிறாங்கல்ல, எல்லா ஊடகத்திலும் தொடர்ச்சியாக பணியாற்றிக்கிட்டு வர்றதுனால கருத்து கணிப்புகளை பற்றியும் ஓரளவு என்னால் புரிந்து கொள்ள முடியும், கருத்து திணிப்புகளை பற்றியும் என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதை அடிப்படையாக வைத்து தான் இன்றைய கருத்து கணிப்பை பற்றி நாம் பேச போகிறோம். கருத்து கணிப்பு அப்படின்னு வரும்போது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி மேலை நாடுகளுடைய கருத்து கணிப்புகளுக்கும் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகம் உள்ள, அடிப்படை தேவைகளுக்கு போராடக்கூடிய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இது போன்ற நாடுகளில் இந்த கருத்து கணிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வளர்ந்த நாடுகளில் கருத்து கணிப்பு அப்படின்னு எடுக்கும்போது அவர்களை பொறுத்தவரை கட்சி உணர்வுங்கிறது உணர்ச்சி பூர்வமாக இருக்காது, அறிவுபூர்வமாக இருக்கும். நாட்டுக்கு நல்லது, நமக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்கள், வசதி வாய்ப்புகள், சலுகைகள் இதை அடிப்படையாக வச்சு, குறிப்பாக வரி சலுகைகள் போன்றவற்றை அடிப்படையாக வைத்து தான் அவர்கள் யாருக்கு வாக்களிப்பது அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. இங்கே பொறுத்தவரை உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்கிறதுனால மக்கள் யார் எந்த பக்கம் சாய்வார்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியாது. கடந்த சில தேர்தல்களாக பார்க்கும்போது திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது ரொம்ப தெளிவாக வேலை செய்யுது. அதனால் யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி அடைவார்கள் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் அந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட், போல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கட்சிக்கும் என்ன பவர் இருக்குங்கிறத பொறுத்து அதுவும் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டுமே. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் நிறைய கருத்து கணிப்புகள் வருது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு 70% சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஊடகங்கள் வருது, எதிர்கட்சிகளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சில ஊடகங்கள் செய்தி வெளியிடுறது. இதில் எதை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எதை எடுத்துக்கலாம் எதை விடலாங்கிறத விட எல்லாத்தையுமே விட்டுடுறது ரொம்ப பெட்டர். இதுதான் தேவையில்லாத மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த கருத்து கணிப்புகளை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்களை சொன்னால் கூட 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த தேர்தலில் பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகள் அத்தனையுமே பொய்யாக போய்விட்டது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான ஊடகங்கள், பெரும்பாலான நிறுவனங்கள் கணித்த கணிப்புகள் அனைத்தையும் பொய்யாகத்தான் போயிருக்குது. அந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவே அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் பல்வேறு ஊடகங்களோட கருத்து கணிப்புகள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. அது போன்ற கருத்து கணிப்பு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய அந்த விகிதத்திற்கும் வெற்றி பெற்ற அதிமுக பெற்ற தொகுதிகளுக்குமே நிறைய வித்தியாசம் இருந்தது. அதனால் இதை ஒரு உதாரணமாக நம்ம முன்னெடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியா டுடே ஆக்சிஸ் இது நடத்திய கருத்து கணிப்பு 2016ஆவது வருஷத்தில் அதிமுக 89 இடத்துலேருந்து 101 இடத்தை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நியூஸ் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதிமுக 95லேருந்து 99 இடங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் நியூஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் 90 இடங்கள் வரைக்கும் அதிமுக ஜெயிக்கும், அதுக்கு மேலே ஜெயிக்காது அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஏபிபி நீல்சனும் பார்த்திங்கன்னா 95 தொகுதிகளில் தான் அதிமுக வெற்றி பெறும், அதுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது என்டிடிவி தொலைக்காட்சி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அவங்க எடுத்த சர்வேவில் அதிமுக 103 சீட்டை தான் கைப்பற்றும், அதுக்கு மேலே கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. 2016 தேர்தலை பொறுத்தவரையும் எல்லா கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கிவிட்டு அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. இதில் சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு மட்டும்தான் ஓரளவு அதிமுக வெற்றியோடு ஒத்து போனது. அதனால் கருத்து கணிப்புங்கிற பேரில் அவர்கள் எடுக்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ப வேணாம். அதற்கு அடுத்தது அண்மையில் வெளியான ஒரு நிறுவனத்தோட கருத்து கணிப்பை உதாரணத்தோடு சொல்லி அது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கலாம். சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் 10 தொகுதிகள் அதிமுக வசம் ஏற்கனவே இருக்குது, ஒரே ஒரு தொகுதியில் தான் திமுக வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை கருத்து கணிப்புக்கு உட்படுத்தி அதில் யார் யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறுவனம் தன்னுடைய முடிவை அறிவிச்சிருக்கு.
இன்னொரு பக்கம் எந்தெந்த மாதிரி இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த 20 வயசுலேருந்து 29, 30 வயசுலேருந்து 39, 40 வயசுலேருந்து 49 இந்த மாதிரி வயது வரம்பு ஒரு பக்கம் சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் அந்த ஒரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய முன்னணி சமூகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த சமூகத்தோட மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, இவர்களில் பார்க்கும்போது ஒரு தொகுதியிலையும் ஏதாவது ஒரு 2-3 சமூகம் தான் பெருசாக இருக்கும். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரையில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் 60%க்கு மேலெல்லாம் இருக்காங்க. இது போன்ற உண்மைகளை பொய்யாக்கிவிட்டு இப்போ ஒரு தொகுதியில் பார்க்கும்போது பல சமூகங்கள் இருக்கும். தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான சமூகங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சமூகத்தில் எது அதிக எண்ணிக்கை, அதற்கு அடுத்தது எது எண்ணிக்கை? ஏன்னா இந்த சமூகத்தை நம்ம பெருசாக பேச போகலன்னா கூட சர்வே எடுக்கிறவர்கள் அந்தந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிற பொசிஷனை தெளிவாக சொல்லணும்ல. இதுவே தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 தொகுதிகளிலும் அதிமுகவுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்த போதும் ஏன் இவங்க திட்டமிட்டு திமுக தான் ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க? ஏன்னு பார்த்தா இது திட்டமிட்டு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அல்ல, திட்டமிட்டு திணிக்கப்பட்ட கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாவட்டத்தை சேர்ந்த பல பேர்கிட்ட நாம் விசாரிக்கும்போது இது தொகுதியில் அனலைஸ் பண்ணி எடுத்த மாதிரி தெரியலங்க, ஏதோ உட்காந்துட்டு எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, சேலத்தை விட்டுடுவோன்னு மற்ற தொகுதிகளில் கேட்டால் கூட அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், எங்களுக்கு தொகுதி நிலவரம் ஓரளவுக்கு தெரியுது, எங்கேயோ உட்காந்துட்டு இங்கே இந்த சமூகம் அதிகம், அங்கே அந்த சமூகம் குறைவு, இவங்களுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கு அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இது என்ன அடிப்படையில் சொல்கிறாங்கன்னே தெரியல சார். எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய பெரும்பாலான கருத்து கணிப்புகள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே வெளியிடப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் உற்று நோக்கினா கண்டிப்பாக இதெல்லாம் கருத்து கணிப்புகள் அல்ல, கருத்து திணிப்புகள் தான். அதனால் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் உங்கள் மனதுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சாமல் அதே நம்ம நாட்டுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம். அதை விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம ஓட்டு போடுறவங்க தோற்று போயிடுவாங்களோ, நம்ம ஓட்டு போடுறவங்க தான் ஜெயிக்கணும், அந்த மனநிலையெல்லாம் வேணாம். உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உங்கள் வாக்குகளை விற்காமல் நீங்கள் வாக்கு செலுத்துவது தான் நம்ம நாட்டுக்கு நாம் செய்கிற நல்ல தொண்டாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த கருத்து கணிப்புகள்ங்கிற பேரில் நிகழ்த்தப்படக்கூடிய கருத்து திணிப்புகள்லாம் மனங்களை செலுத்தாமல் சுயமாக சிந்திக்கிறது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுங்கிறது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.